ஹேட் அதர்வைஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ கண்டென்ட் பார்த்தோன்னா இன்சைட்ஃபுல் பயாஸ் அப்படின்றது பார்த்தோன்னா பின்னோக்கிய பார்வை. பின்னோக்கிய பார்வை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கடந்த கால நிகழ்வுகள் இருக்குல்ல, கடந்த கால நிகழ்வுகள்ன்றது இந்த நேரத்தில் உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று ஆகிருக்கும். ஏதாவது ஒன்று மீன்ஸ் நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது வந்து ஃப்ரெண்டு லவ் இருக்கிறாங்கன்னா, இப்போ பிரேக்கப் ஆகிருக்கும். பிரேக்கப் ஆகணும்னு நீங்கள் சொல்கிறது வந்து இது முன்னாடியே ஆகும்னு எனக்கு தெரியும்டா, நான் அப்போவே சொன்னேன்லடா அப்படின்ட்டு. அது ஒரு டைலாக், நான் அப்போவே சொன்னேன்லடா அப்படின்றது. அதுதான் வந்து என்னன்னா இன்சைட்ஃபுல் பயாஸ், பின்னோக்கிய பார்வை அப்படின்றது. நீங்கள் அதாவது இது என்னன்னா, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி கணக்கு. ஓகே, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்றது தான் இந்த இன்சைட்ஃபுல் பயாஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஓகே, இதுனா மல்ல. ஓகே, இன்சைட்ஃபுல் பயாஸ் அப்படின்னு முழுசாக பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 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 கவனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட கவனத்தை ஒரு நிகழ்வில் வச்சோன்னா அதை வந்து நம்ம ப்ரிடிக்டபிள் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த இன்சைட்ஃபுல் பயாஸில். அதாவது ஒரு நிகழ்வை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இன்சைட்ஃபுல் பயாஸ் அப்படின்றது. ஓகேவா? சிம்பிளாக சொல்லலாம், ஒரு நிகழ்வை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது கணிக்கிறது. இது முன்னாடியே சொன்னதா அப்படின்றது. ஓகேவா? இது என்ன பண்ணுது நம்மளுக்கு மூளைக்கு அப்படின்னு பின்னோக்கிய பார்வை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மாயையை உருவாக்குது. தவிர்க்க முடியாத ஒரு மாயையை உருவாக்குது இந்த பின்னோக்கிய பார்வையினால. எங்க இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளை பார்த்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளை வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்க பார்க்குமா, அர்த்தமே இல்லாததை அர்த்தத்தை கொடுக்க பார்க்கும். ஓகேவா? நீ என்ன அது ஒரு மீனிங்கே, வாழ்க்கை மீனிங்கே இல்லாமல் எதாக இருந்தாலும் ஒரு அர்த்தத்தை கொடுக்க பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கடந்த கால நிகழ்வுகளை வந்து சப்கான்ஷியஸாகவே நம்ம வந்து ஒரு அர்த்தத்தையும் நம்ம வந்து மாற்றுவோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. இது நம்மளுக்கு தெரியுமே, இந்த நிகழ்வில் நம்மளுக்கு இது தெரியுமே, இது இப்படி முன்னாடியே தெரியுமே, இது நடக்க போகுது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்க பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து ஓகே, இது நம்மளை எப்படி ஏமாத்துது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த பின்னோக்கிய பார்வை இன்சைட்ஃபுல் பயாஸ் எப்படி ஏமாத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு தவறான ஒரு தவறான கருத்து கொடுக்குது. எப்படின்னா, கணிக்கக்கூடிய தவறான கருத்தை கொடுக்குது. ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி கணிக்கக்கூடிய தவறான கருத்தை வந்து நம்ம மூளையில செலுத்துறோம். இது முன்னாடியே நம்மளுக்கு நடக்கும் தெரியுமே, இது முன்னாடியே எனக்கு தெரியும் இது இப்படிதான் நடக்கும் அப்படின்றது தவறான கருத்தை இந்த பின்னோக்கிய பார்வை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆக ஆரம்பிக்கும், தெனாவட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஈவெண்ட் ஏதாவது நிகழ்வு நடக்கும்போது தெனாவட்டா நீங்கள் பண்ணுவீங்க, இது இப்படிதான் நடக்கும் போது நம்மளுக்கு தெரியும்ல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெனாவட்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன், காம்ப்ளெக்ஸ்ன்றது ஒரு எப்படி சொல்றது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலட்சியமாக எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. இக்கட்டான சூழ்நிலையை அலட்சியமாக எடுக்க ஆரம்பிப்பீங்க. இது இப்படிதான் நடக்கும், அதான் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. அதாவது இது பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, கணிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த பின்னோக்கிய பார்வையினால. ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சிலது பார்த்தீங்கன்னா, ஓகே, பர்சனல் லைஃப்பில் சொல்கிறேன். ஓகே, பர்சனல் லைஃப்னு என்னோட பர்சனல் லைஃப் இல்லை, ஜஸ்ட் ஒரு பர்சனல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அதே தான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். உங்கள் ஃப்ரெண்டு யாரானா வந்து யாருக்காவது பிரேக்கப் ஆகிருந்ததுன்னா, ரீசெண்டாக நீங்கள் சொல்கிறது வந்து இது நடக்கும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்றது நீங்கள் சொல்லுவீங்களா, இது நடக்கும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்றது. பட் ஆனால் இது ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லாமல், ஒன்றா இருக்கும்போதோ ஏன் உங்களுக்கு தெரியல? அதே நடந்ததுக்கப்புறம் இது நடக்கும் உங்களுக்கு தெரியும்டா அப்படின்றது. ஒன்றா இருக்கும்போது வந்து இவங்க பர்ஃபெக்ட் ஜோடி அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இதே நீங்கள் விளக்கிட்டாங்களா இது நடக்கும்னு தெரியும்டா அப்படின்றீங்க. புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து அதுதான், இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு பின்னோக்கி பார்வைன்றது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. என்ன அதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளே குறை சொல்லிக்கிட்டு, நம்மளே குறை சொல்லிட்டு, இல்லைன்னா அடுத்தவங்க குறை சொல்றது. அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, புவர் டிசிஷன் மேக்கிங். நீங்க எடுக்கக்கூடிய என்ன சொல்றது? ஒரு முடிவும் தவறான முடிவா இருக்கும். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கணித்து தவறான முடிவா இருக்கும். பின்னோக்கிய பார்வையினால. ஓகேவா? ஸோ வந்து இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கணிக்கிறீங்களா? ஒரு கணித்தல் ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஒரு ஈவென்ட்டுக்கு ஒரு கணித்தல் இருக்குல்ல. ஈவென்ட்ன்றது அந்த நிகழ்வுக்கு கணிக்கிறீங்களா? இப்படி நடக்கும், இப்படி நடக்க போகுது, இது நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த கணித்தலை வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சு ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நடந்ததுக்கப்புறம் அது உண்மையான்றதை பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோக்கஸ் ஆன் த ப்ராபபிலிட்டி. அந்த கணித்தல்ல வந்து வேற விதமான வேற ஏதாவது கணித்தல் இருக்கான்னு பாருங்க அந்த இதுலயே. அதாவது ப்ராபபிலிட்டி, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராபபிலிட்டின்னா வேற ஏதாவது வழி இருக்கா, இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றது வேற எந்த மாதிரி நடக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நிகழ்வுலேயே வேற எதனா பழைய நிகழ்வு அதே மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்குதுன்னா, அது ஒன்றும் கணி கணிக்கப்பட்ட விஷயமா முன்னாடி கணிக்கப்பட்ட விஷயமா இருக்காது. கருத்து கொடுக்குறான், ஒரு மீனிங் கொடுக்குறான். ஸோ இதுதான் இன்சைட்ஃபுல் பயாஸ் அப்படின்றது. அதாவது இன்சைட்ஃபுல் பயாஸ்ன்றது பின்னோக்கிய பார்வை. ஸோ பை.